மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். அமைச்சர் பெருமக்களுக்கு, பேராசிரியர்கள் வந்திருக்காங்க, நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்திருக்காங்க, இன்டலெக்சுவல்ஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேடையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு, முக்கியமாக அங்கே இருக்கிற தம்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, அதுவும் அரசு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சி. இவ்வளோ மாணவர்கள் இவ்வளோ உற்சாகத்தோடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல சிறப்பு இருக்குது. இங்கே ஒரு பையன் படிக்கிறான், நல்லா படிக்கிறான்னு தெரிஞ்சால் சொத்தை வித்தாவது கூலி வேலை செஞ்சாவது அவனை படிக்க வச்சிடணும்னு நினைக்கிற ஊர் நம்ம ஊர். அப்படி அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஸோ கல்விக்கு எப்போவுமே முக்கியம் கொடுத்துட்ருக்கிற ஒரு தமிழ்நாடு. இங்கே நான்லாம் சினிமாவுக்கு வர்றேன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொன்னது, எப்பா சினிமா ஒரு நிலையில்லாத தொழில், நீ படிச்சுட்டேன்னா எது உனக்கு கை கொடுக்கலனாலும் கடைசியில் அந்த படிப்பு உனக்கு கை கொடுக்குன்னு சொன்னார். அதனாலேயே என்னை நான் இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படித்தேன், அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்துட்டேன். அது வேறு விஷயம். ஆனால் கல்விங்கிறது வெறும் மார்க் வாங்குறது, டிகிரி வாங்குறதோட முடியறதில்லை. ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, ஒன்றுமே தெரியல. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன கற்றுக்குறோன்னு நம்ம பரிசீலிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் டிகிரியோடு முடிஞ்சிடறதில்ல, வாழ்க்கை பூரா நம்ம படிச்சுட்டே இருக்கோம். வாழ்க்கை காலேஜ் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் இருக்கு இல்லையா, அது நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஒரு பிரேக் ஒயர் கட்டான வண்டி மாதிரி தான். அதை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை எப்படி எதிர்கொள்கிறோங்கிறது கல்வி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எது சரி தவறு, எதை நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே கல்வி தான் கொடுக்குது. ஸோ தயவு செஞ்சு கல்வியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க. இந்த வயசில் தான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் அதை தாண்டி அதை தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக அதை பிடிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு பயமே இருக்காது. நான் அமெரிக்காவில் படிக்கும்போது நான் அங்கே ஏற்கனவே எனக்கு முன்னாடி போயிருந்தவங்க பெரிய தொழில் முனைவோர்கள் எல்லாருமே அரசு பள்ளியில் படித்து வந்திருந்தாங்க. அது ரொம்ப அப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது ஆச்சரியமாக இல்லை. அரசு பள்ளியில் படித்து வந்தவங்க தான் அங்கே பெரிய ஆட்களாக இருந்தாங்க, அந்த எனக்கு முந்தின தலைமுறையில் இருந்தவங்களே. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறோங்கிறது முடிவில்லை, ஆனால் கல்வி பிடிச்சிட்டா இங்கே வாழ்க்கையே மாறிடும், சமூகமே மாறிடுங்கிறத கண்ணு முன்னாடியே நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். அண்டு பீயிங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு இடத்துக்கு டைமுக்கு போகிற விஷயம் மட்டும் இல்லை ஒருத்தரை சரியான சந்தர்ப்பத்தை சந்திக்கிறது மட்டுமே கிடையாது. நம்ம பிறக்கிற காலகட்டம், நம்ம மாணவனாக இருக்கிற காலகட்டம், நம்ம வளர்கிற காலகட்டத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஏஐங்கிற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு வர்ற காலகட்டத்தில் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறது, இந்த சமயத்தில் அரசு உங்களுக்கு இந்த கணினியை கொடுக்கறது ஒரு மிக முக்கியமான தருணமாக நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் எவ்வளோ சரியாக பயன்படுத்திக்க முடியுங்கிறது தான் எல்லாத்தையுமே மாற்ற போகுது. ஏன்னா பில்கேட்ஸ் பற்றி சொல்லுவாங்க, பில்கேட்ஸ் மாணவனாக இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற 2 முக்கியமான கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டருக்கு அவருக்கு 24 hours ஆக்சஸ் கிடைக்குது. அந்த ஒரு விஷயம் பார்த்தா அவர் ஒரு பெரிய ஆளாக மாற்றுறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த லேப்டாப் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறது மிக முக்கியமான தருணம். அதை ஏற்படுத்தி கொடுத்த அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டைமில் தான் உங்களுக்கு அவ்வளோ நேரம் கையில் கிடைக்கும். அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு, இந்த லேப்டாப்பை பயன்படுத்திக்கிட்டு, ஏஐ மூலமாக வேலை போயிடும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆண்டர்பிரனர்ஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இன்னும் புது ஜாப்ஸ் உங்களால் நிறையா க்ரியேட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃப்யூச்சர் பிரமாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம்.